அக்கா வாங்க 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 வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்கக்கா உட்காருங்கக்கா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. எங்கயா நல்லா இருக்கீங்களாக்கா? பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பாப்பா 10வது பாஸ் ஆயிட்டாலாமே. ஆமாக்கா, பாப்பா 10வது பாஸ் ஆயிடுச்சு. எங்க கழக ஆட்சியில எங்க தளபதி ஆட்சி 3 வருஷம் பாஸ் ஆயிட்டோம். ஆமா மக்களோட ஆமா, ஆதரவோட 3 வருஷம் பாஸ் ஆயிடுச்சு. வருஷம் பாஸ் ஆயிடுச்சுக்கா. போப்பா நீ வேற எதுக்கு எடுத்தாலும் நக்கல் தாயா. அக்காலாம் இல்லக்கா, வருஷம் பாஸ் ஆச்சா இல்லையாக்கா? 3 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாரு. 3 வருஷம் நிறைவு விழாவை நாங்க எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கோம். தலைவர் கொடைக்கானல் போயிருக்காரு. எங்க சின்ன தலைவர் ஓ, இந்த 3 வருஷம் கொண்டாட்டமா அதோட சேர்த்தாக்கா? அப்ப தேர்தல் முடிஞ்சு ஓய்வு கூட ஒரு ஓய்வு தானே. ஓய்வும் உற்சாகமும் சேர்த்து கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா உங்களுடைய உற்சாகம் தான் உங்க ஒட்டுமொத்த கழகத்தையும் வழி நடத்துது இல்லையா? தலைவரும் சின்ன தளபதி நல்லா இருந்தா தானே நாங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். பெண்கள் பாதுகாப்பா? ஆமா ஆமாக்கா, சிறப்பா இப்போ சமீபத்துல கேள்விப்பட்டேன். அந்த சவுக்கு சங்கர் கூட பெண்களை தவறா பேசுனதுக்கு புடிச்சு உள்ள போட்டோம்ல. பேசுனதுக்கே போட்டீங்களாக்கா? ஆமா கேள்விப்பட்டேன், பேசுனதுக்கே போட்டாங்க. கேள்விப்பட்டேன், பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு. பேசுனதுக்கே கைது அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா வேலை பார்த்திருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆட்சியில பெண் பாதுகாப்பும் பெண்களோட நலனும் தான் எங்க தளபதியோட 2 கண்களா, கண்கள் மாதிரி, பெண்கள் கண்கள் மாதிரி முக்கிய குறிக்கோளா இருக்கும். உயிர் மாதிரி. ஆமா, உயிர் மாதிரி அவருக்கு. அதனாலதான் பெண்கள் நலனுக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா எங்க தளபதி செஞ்சுட்டு இருக்காருல. அடுத்து படிக்க போற பிள்ளைங்களுக்கு கல்வித்தொகை, அடுத்து மாணவர்களையும் நாங்க சும்மா இருக்க விடுறோம்லப்பா. அவங்க சும்மா மாணவர்களை நீங்க சும்மா இருக்க விடுறது இல்ல. அதுக்கு தானக்கா அங்கங்க டாஸ்மா இருக்கு.